அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அம்ஸிலத்துல் ஹம்ஸா வஹிய அதுவாகிறது. அது தூஃபத்தில் வருதியால அர்த்த பாடம். வஹிய அதுவாகிறது. குல்லு முலாரியின் எல்லா முலாரியுமா இருக்கும். இத்தசலத் பிஹி அந்த முலாரியில் சேர்ந்தது. அலிஃபுல் இஸ்னைனி தஸ்னியாவுடைய அலிஃப் சேர்ந்தது. நஹு உதாரணமாக எஃபலானி எஃபலானி தஃபலானி அவ்வளது வாவுல் ஜம்இ ஜம்முடைய வாவு சேர்ந்தது. நஹு உதாரணமாக எஃபலூன வ தஃபலூன அவ்வளது யா உல் முஹாத்தபத்தி முஹாத்தபுடைய யா சேர்ந்தது. நஹு உதாரணமாக தஃபலீன என்பதைப் போல ஃபைன்ன ஜஜமஹா அதனுடைய ஜஜமாகிறது. ஒ நசபஹா அதனுடைய நசபாகிறது. பி ஹதுஃபி நூனி நூனை போக்குவது கொண்டாயிருக்கும். இலேஹி அதன் பக்கம் அசார சுட்டி காட்டுகிறார். பி கௌலிஹி தங்களுடைய சொல்லை கொண்டு முசன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அப்போ அம்சிலத்துல் அம்சா என்ன அப்படின்னா எஃபலானி தஃபலானி எஃபலூன தஃபலூன தஃபலீன இந்த அஞ்சும் அம்சிலத்துல் அம்சா. இதுக்கு நசபுடைய நேரத்தில் ஜஜமுடைய நேரத்தில் இது நூனை போக்கி விடுவார்கள். இப்போ எஃபலானி தஃபலானி 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 தஃபலீன எஃபலூன தஃபலூன இந்த 7க்கும் பேர் ஹம்சிலத்துல் ஹம்சா அப்படின்னு பேர். அப்போ 7 இருக்காங்க, 5 சொல்லியிருக்காங்களேன்னா இது 3 ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. அதனால் இந்த 2 சொல்லாமல் விட்டுருக்குறாங்க. ஏன்னா ஒரே தஃபலானி 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 3 ஒரே மாதிரி இருக்குது. அதனால் இந்த 2 கழிச்சிக்கிட்டோம்னா மீதி 1 2 3 4 5 இந்த 5க்கும் ஹம்சிலத்துல் ஹம்சா. இதை மட்டும் ஏன் தனியாக சொல்லி காமிக்கிறோம் அப்படின்னா இந்த நூன் இருந்தால் தஃபல் நூன் இருக்குது, தஃபலா நூன் இருக்குது. இந்த நூன் இருந்தால் அது ரஃபோடைய நேரத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த ஃபேலு எஃபலானிங்கிறது ரஃபோடைய நேரத்தில் இருக்குது, தஃபலானிங்கிறது ரஃபோடைய ஸ்தானத்தில் அது இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நூன் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒன்று அதில் ஜஜம் இருக்கும், இல்லாட்டி நசப் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ லம்மு நுழைஞ்சதுனால இப்போ அதே 5 ஃபேலு நூன் இல்லை பாருங்கள். அப்போ இந்த 5லேயும் நூன் இல்லை. ஏன்னா லம்மு ஜஜம் செய்யும். இந்த நூனை போக்குவது தான் ஜஜம் செய்கிறதுனுடைய அடையாளம். இதிலெல்லாம் நூன் போக்கியிருக்காங்கல்ல, இதுதான் ஜஜமுடைய அடையாளம். அதே போல் லன்னில் தஃபலானி நூனு இது எல்லாத்தையும் நூன் போக்கியிருக்கிறாங்க. அப்போ நூன் போக்குவது தான் நசபுடைய அடையாளம். இதை சொல்கிறதுக்கு தான் இந்த பாடத்தை சொல்கிறாங்க. மின் நகுவி எஃபலானி எஃபலூன தஃபலீன போன்றவைகளில், அதாவது எஃபலானி எஃபலூன தஃபலீன போன்றவைகளில் யஹ்திஃபுன போக்குகிறார்கள், நூனை போக்குகிறார்கள். மின் நஹ்வி இந்த வார்த்தை ஹாலிமின் நூன் என்பதிலிருந்து ஹாலாக இருக்கும். அவ்வளவு முத்தல்லக்கும் பி கௌலிஹி யஹ்திஃபுன என்ற சொல்லை கொண்டு முத்தல்லக்காக இருக்கும். முத்தல்லக்குனா ஜார் மஜ்ரூர் எங்கெங்கெல்லாம் வருதோ அது போய் ஒரு ஃபேலோட சம்மந்தமாகணும், இல்லாட்டி ஃபேலுக்கு ஒப்பானதனோட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை பற்றி அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க. அதில் போய் சம்மந்தம் வைக்கணும். அதுக்கு பிறகு தான் முத்தல்லக்கு. அப்போ மின் நஹ்வி அப்படிங்கிற முத்தல்லக்கு இந்த யஹ்திஃபுனோடைய ஃபேலை கொண்டு அது புரியுது. ஆனால் இந்த ஹாலு மின் நூனி ஹால் ஆக்கணும்னா அதுக்கு எப்படி அர்த்தம் வைக்கணும் இப்போ அப்படிங்கிறது தெரியல. அடுத்து எஃபலானி தஃபலானி எஃபலூன தஃபலீன போன்றவைகளில் யஹ்திஃபுன போக்குகிறார்கள். அதாவது அரபியர்கள் போக்குகிறார்கள், நூனை போக்குகிறார்கள். அல்லத்தி அந்த நூன் எத்தகைய நூன் என்றால் ஹி அலாமத்து ரஃபி அது ரஃபோடைய அடையாளமாக இருக்கும். அப்போ அந்த நூன் எஃபலானி எஃபலூன தஃபலீன இதில் நூன் வச்சுருந்தா அது ரஃபோடைய நேரத்தில் இருக்குன்னு அர்த்தம். ஜஜ்மிலேயும் நசபிலேயும் மேலே உள்ள ஃபேலை ஜாயின் பண்ணிக்கணும்.
ஜஜ்முடைய நேரத்திலேயும் நசபுடைய நேரத்திலேயும் இந்த எஃபலானி எஃபலானி தஃபலானி எஃபலூன தஃபலீன இதெல்லாம் வந்து நூனை போக்குகிறார்கள். அடுத்த பைத்து இங்கேருந்து ஆரம்பிக்குது. நகுவி இக்குத்தஃபா எது எர்மி போன்றவைகளில் அல்கி நீ போக்கு மின்கா அதிலிருந்து அதாவது இந்த ஃபாலிலிருந்து நீ போக்கு தரஃபா ஓரங்களை போக்கு அப்படின்னா கடைசி எழுத்தை நீ போக்கிவிடு. ஃபில் ஜஜ்மி இந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்கிறாங்க. ஃபில் ஜஜ்மி நசபி ஜஜ்முடைய நேரத்திலேயும் நசபுடைய நேரத்திலேயும் நியாபத்தன் பகரமாக அனில் ஃபத்தகத்துக்கு பகரமாக சுக்கூனி சுக்கூனுக்கு பகரமாக நூனை என்ன பண்ணிவிடு போக்கிவிடு. நகு கவுலி தாலா அல்லாத்தோட சொல்லை போல் இன்லம் தஃபோலு வலன் தஃபோலு அப்போ லம்மு நுழைஞ்சிருக்கு நூனை எடுத்துட்டாங்க. தஃபோலூன்னு இருக்கும் நூனை எடுத்துட்டாங்க. லன்னு நுழைஞ்சிருக்கு தஃபோலூன்னு இருக்கும் நூனை எடுத்துட்டாங்க. ஃபல் அவ்வளவு ஜிஜும் முதலாவது வந்து இந்த லம் தஃபுலு அப்படிங்கிறது ஜாஜிம் மஜிஜும். ஜாஜிம்னா ஜஜிம் செய்யக்கூடியது, லம்முங்கிறது ஜஜிம் செய்யக்கூடியது, மஜிஜும்னா ஜஜிம் செய்யப்பட்டது. அப்போ தஃபுலு அப்படிங்கிறது ஜஜிம் செய்யப்பட்டது, அந்த லம்மின் மூலமாக ஜஜிம் செய்யப்பட்டது. வசானி ரெண்டாவது ஆகிறது நாசிபும் மன்சூபாக இருக்கும். நாசிபும் மன்சூபாக இருக்கும். நாசிப்னா ஜஜிம் செய்யக்கூடியது, இது நசப் செய்யக்கூடியது. லன்னுங்கிறது நசப் செய்யக்கூடியது. மன்சூபுன்னா நசப் செய்யப்பட்டது, இந்த லன்னை கொண்டு நசப் செய்யப்பட்டது. வலாமத்துல் ஜஜமி ஜஜமுடைய அடையாளம், நசபுடைய அடையாளம், ஃபீஹிமா அந்த ரெண்டிலேயும் ஹதுஃபு நூனை போக்குவதாக இருக்கும். அப்போ நூனை என்ன பண்ணிடுவாங்க போக்கிடுவாங்க. வம்ம ரஃபா ஆயிடுது ஆதியில் அஃபாலி இந்த ஃபால்களில் சுபூத்து நூனை வைப்பது கொண்டாக இருக்கும். நூனை போக்காமல் இருப்பது சுபூத்துனா வைத்திருப்பது, அதாவது நூனை போக்காமல் இருப்பது கொண்டாக இருக்கும். உதாரணமாக ஹுமா எஃபலானி அந்த இருவரும் செய்கிறார்கள். வஹும் எஃபலூனா வந்த தஃபலீன. அப்போ ஹுமா முப்ததா எஃபலானி ஹபரு. அப்போ ரஃபுடைய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நூனை வைத்திருக்கிறார்கள். இங்கேயே அப்படி தான் நூன் இருக்குது ஏன்னா ரஃபுடைய நேரத்தில் இருக்குது. தஃபலீன நூன் இருக்குது ஏன்னா ரஃபுடைய நேரத்தில் அது இருக்குது. குல்லு ஃபேலின் எல்லா ஃபேலும் ஆஹிர்ஹு அலிஃபுன் அவனுடைய கடைசியில் அலிஃப் இருக்குமே, அப்படிப்பட்ட எல்லா ஃபேலும் நஹூதான்மாக எகுசா என்பதை போல் அவ்வளவு வாவு இருக்குமே, அதனுடைய கடைசியில் வாவு இருக்குமே, அப்படிப்பட்ட எல்லா ஃபேலும் நஹூதான்மா எது என்பதை போல் அவ்வளவு அவனு யா இருக்குமே, அவனோட கடைசியில் யா இருக்குமே. நஹூதான்மா எகுதி என்பதை போல் கடைசியில் யா இருக்குமே, அப்படிப்பட்ட எல்லா ஃபேலும் யுஜிஜமும் ஜஜம் செய்யப்படும். பி ஹதுஃபில் ஆஹிரி கடைசியை போக்குவது கொண்டு ஜஜம் செய்யப்படும். அப்போ கடைசியில் அலிஃப் குத்தஃபா போல் அலிஃப் இருந்தால், எது போல் கடைசியில் வாவு இருந்தால், எர்மி போல் கடைசியில் யா இருந்தால், இந்த ஃபைல்களில் லம்மு நுழையிறப்ப லம்மு இல்லாட்டி இன்னு நுழையிறப்ப இந்த கடைசி எழுத்தை போக்கிடுவாங்க. அதான் ஜஜமுடைய நேரத்தில் கடைசி எழுத்தை போக்கிவிடுவார்கள். வயலை அசாரபி கௌலி அதன் பக்கம் விசார செய்கின்றார். உதாரணமாக யுகுத்தஃபா யகுசா யகுசு எர்மி யகுதி போன்றவைகளில் அழுக்கி நீ போக்கிவிடு, அதாவது யகுதிஃப் நீ போக்கிவிடு. மின்ஹா அவைகளிலிருந்து, அதாவது மின் ஆதியில் அஃபாலி இந்த ஃபால்களிலிருந்து, தரஃபா ஓரத்தை, அதாவது ஆகிற கடைசி எழுத்தை நீ போக்கிவிடு. அப்போ கடைசி எழுத்தில் இல்லத்திருந்தால் அந்த லம்மு நுழையிறப்ப, அதாவது ஜஜமுடைய நேரத்தில் கடைசி எழுத்தை போக்கிவிட வேண்டும். ஜஜமுடைய நேரத்தில் இந்த ஃபைல் இங்கே சேர்த்துக்கணும். வபுதி இங்கே இருக்கு. ஜஜமுடைய நேரத்தில், அதாவது அழுக்கினி போக்கிவிடு மின்காதிலிருந்து தரஃபா கடைசியை போக்கிவிடு. ஜஜமுடைய நேரத்தில் கடைசியை போக்கிவிடு, அப்படி மேலே போய் சேர்த்துக்கணும். அடுத்து இங்கேருந்து ஆரம்பிக்கணும். யுன்வா நியத்து செய்யப்படும். ஃபி ஜமி அனைத்து எல்லாவற்றிலேயும் ரஃபை நியத்து செய்யப்படும். அதாவது கடைசி எழுத்து இல்லத்துறை எழுத்தில் அலிஃபாக இருந்தாலும், யாவாக இருந்தாலும், வாவாக இருந்தாலும் ரஃபுடைய நேரத்தில் ரஃபை தகுதீர் செய்யப்படும். வப்தியின் வெளிப்படுத்து நசபை வெளிப்படுத்து. மா எர்மி எர்மி என்பதை போல
எது என்பதைப் போல உள்ள ஒன்றில் நசபை நீ வெளிப்படுத்து. வபுதி வெளிப்படுத்து நசப மா ஒன்று நசபை வெளிப்படுத்து மா ஒன்றில். எருமி எருமி என்பதைப் போல எது என்பதைப் போல உள்ள ஒன்றில் நசபை நீ வெளிப்படுத்து. ஜஜமன் அதாவது ஃபில் ஜஜ்மி ஜஜ்முடைய நேரத்தில் உதாரணமாக லம் எகுஜு லம் எகுச லம் எருமி. அப்போ லம்மு நுழைஞ்சிருக்கனால கடைசி எழுத்து போக்கப்பட்டிருக்கு. வலாமத்து ஜஜ்மிஹா அதனுடைய ஜஜமுடைய அடையாளமாகிறது. ஹதுஃபுல் அஹீரி கடைசியை அதுஃபுல் ஆஹிரி கடைசியை போக்குவதாக இருக்கும். இன்வா நியத் செய்யப்படும். யுகத்துரு தக்தீர் செய்யப்படும். ஜமி அனைவிட்ட எல்லாத்திலேயும் அதாவது நஹ்வி யுகுத்தஃபா எது எர்மி போன்ற எல்லாவற்றிலேயும் தக்தீர் செய்யப்படும். ரஃபை தக்தீர் செய்யப்படும். உதாரணமாக ஜெய்துன் எகுசா அடுத்து என்ன எது எர்மி. அப்போ எகுசாங்கிறது ரஃப எங்கே தக்தீரில் இருக்குது. எது ரஃபு எங்கே தக்தீரில் இருக்குது. இப்போ எருமி ரஃபு எங்கே தக்தீரில் இருக்குது. அப்போ கடைசி எழுத்து இல்லத்துடைய ஃபாலில் ரஃபாயை தக்தீர் செய்யப்படும். வபுதினி வெளிப்படுத்து அதாவது நீ அழுகி வெளிப்படுத்து நசபை வெளிப்படுத்து. ஒன்றுடைய நசபை நீ வெளிப்படுத்து. ஆகிருடைய கடைசியில் யா இருக்குமே அந்த ஒன்றுடைய நசபை நீ வெளிப்படுத்து. எருமி எருமி என்பதை போல கடைசியில் யா இருக்குமே அந்த ஒன்றுடைய நசபை நீ வெளிப்படுத்து. மேலும் ஒன்றுடைய நசபை நீ வெளிப்படுத்து. ஆகிருடைய கடைசி ஆகிறது வாவு இருக்குமே அந்த ஒன்றுடைய நசபையை நீ வெளிப்படுத்து. உதாரணமாக எது எது என்பதை போல வாவு இருக்குமே அந்த ஒன்றுடைய நசபை நீ வெளிப்படுத்து. உதாரணமாக லம் எருமி லை எருமிய லை எதுவ. அப்போ இந்த கடைசியில் இல்லத்துடைய ஃபால்களுக்கு நம்ம நசப் செஞ்சோம்னா அந்த கடைசியில் யா இருந்தால் இல்லாட்டி வாவு இருந்தால் அந்த யாவும் வாவும் நசபை சுமக்கும். அப்போ நசபால் வெளிப்படும். லை எருமிய அப்போ நசபை ஏற்றுக்குது. லை எதுவ நசபை ஏற்றுக்குது. அப்போ எதை ஏற்றுக்காது ஜஜமே ஏற்றுக்காது. அப்போ இங்கே லம்மு நுழைஞ்சிட்டா அப்படின்னா இந்த வாவை போக்கிடுவேன். இங்கே லம்மு நுழைச்சி அப்படின்னா இந்த யாவை என்ன பண்ணிடுவேன் போக்கிடுவேன். நசவு நுழைஞ்சதுனால இந்த யாவும் வாவும் நசவை சுமக்குது. ஓகே ஆகிய தவநாள் வந்து ரபில் ஆலமீன்.